வணக்கங்க, நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ வந்து ரெயின் ரூம் போயிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அங்கிருந்து அடுத்த பிளேஸ் போறோம் சொல்லியிருந்தோம். அந்த அடுத்த பிளேஸ் என்னன்னா ஷார்ஜால இருக்கிற சயின்ஸ் மியூசியம் தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடங்க அது. அங்க போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் கார் வந்து நாங்க ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம், அது ஆஷ் கலர் காருன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க ஷார்ஜா சயின்ஸ் மியூசியம் வந்து ரீச் பண்ண போறோங்க. ஸோ இங்க ரீச் பண்ணிட்டு நம்ம கார் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த கார் தாங்க நாங்க ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். ஆஷ் கலரு ரொம்ப நல்லாவே இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க கால் இல்லாதவங்களுக்கு திடீர்னு கால் கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ, நடந்துட்டே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி இருக்குமோ, அதே மாதிரி நாங்க 2 இயர்ஸா பைக்கு கார் எதுவுமே எங்களுக்கு இங்க இல்லைங்க. நாங்க வந்து டிராவல் பண்ணி போகணும்னா பஸ் இல்லைன்னா மெட்ரோல தான் போயிட்டு இருந்தோம். லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலியா லாங் டிராவலுக்கு வந்து ரெண்டலுக்கு கார் எடுத்துட்டு போறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்ததுங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து எந்த கார்ல வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்ப வாங்க நம்ம மியூசியம்குள்ள போவோம். இது சயின்ஸ் மியூசியம்ங்கிறனாலங்க ஃப்ரண்ட்லயே வந்து எர்த்து மூன் இந்த மாதிரி அழகான ஒரு ஆர்ச் மாதிரி வச்சிருந்தாங்க. இப்பதான் என்டர் ஆக போறோம். நாங்க ரெயின் ரூம்ல ஒரு 1 ஹவருக்கு மேல ஆட்டம் போட்டு வந்ததுனால சரியான பசி எடுத்துருச்சு. இங்க வந்து ஏதாவது கிடைச்சா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சயின்ஸ் மியூசியம் ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. இங்க வந்து புக் செல்ஃப், குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இங்க புக் செல்ஃப் எல்லாம் இருக்குங்க. எந்த புக்ஸ் வேணா நம்ம படிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கிரானைட் பாலுங்க. இது வாட்டர்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு சரியான பசியா இருந்ததுனால அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். சின்னதா ஒரு கேன்டீன் இருக்கு போல, சரி உள்ள போய் பார்க்கலாமே அப்படிங்கறதுனால நாங்க கேன்டீன் போயிட்டோம். அங்க போய் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. துபாயை விட ஷார்ஜால வந்து லிவிங் காஸ்ட் கம்மிங்க. சோ இங்க திங்ஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேக்கோட பிரைஸ் வந்து ஒரு 10 திராம் இருக்கு. இந்த கம்மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 திராம் 2 திராம்லயும் இருக்கு. ஒரு டீ வாங்கி இருந்தோம், அதுவும் வந்து 10 திராம் தான். பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கு. சோ இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க மியூசியம் குள்ள போக போறோம். கேக்கு ஷார்ஜால 10 திராம்க்கு வாங்கியிருக்கோம். 2 லேயரு சாக்லேட் வித் சீஸ் நல்லா இருக்கு. இது நல்லா பார்க்க நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். டீ சாப்பிட போறோம். சூப்பர். இந்த சயின்ஸ் மியூசியம்க்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 2 பேருக்கு 20 திராம் கலெக்ட் பண்ணாங்க. குட்டீஸ் 2 பேருக்கும் 5 10 திராம், டோட்டலா வந்து 30 திராம் வந்து கலெக்ட் பண்ணாங்க. குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா உள்ள போனாங்க.
ஷார்ஜா சயின்ஸ் மியூசியம் பத்தி எனக்கு தெரிஞ்ச சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சயின்ஸ் மியூசியத்தை ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷன் சொல்லலாங்க. ஏன்னா 50+ இன்டராக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்காம பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டாவும் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியா இன்ட்ரெஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த சயின்ஸ் மியூசியம் 1996 ஏப்ரல் 17 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே டு Thursday வரைக்கும் 8 AM இருந்து 8 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்குங்க. ஃப்ரைடே மட்டும் 4 PM to 8 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். மார்னிங் டைம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அண்டர் 2 year சில்ட்ரன்ஸா இருந்தா ஃப்ரீங்க. அதுவே 2 to 12 years வரைக்கும் 5 AED. அடல்ட் 13+ இயர்ஸா இருந்தா 10 AEDங்க. சீனியர்ஸ் 60+ இயர்ஸ்க்கும் டிசேபிள் பர்சனுக்கும் ஃப்ரீங்க. இந்த 50+ இன்டராக்டிவ் எக்ஸிபிஷன்ல வேரியஸ் சயின்டிபிக் ஃபீல்ட்ஸ் கவர் ஆகுதுங்க. அது என்னன்னா பிசிக்ஸ், பயாலஜி, ஆஸ்ட்ரானமி அண்ட் ஏரோடைனமிக்ஸ்ங்க. விசிட்டர்ஸ் எலக்ட்ரிசிட்டி டெமான்ஸ்ட்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. ஸ்பேஸ் ரிலேட்டட் எக்ஸிபிஷன்லயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லான இடங்க. UAEல இருந்தீங்கன்னா குழந்தைங்களை இங்க ஒரு தடவை கூட்டிட்டு போங்க. திரும்ப திரும்ப கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. எங்க குழந்தைங்களும் இந்த சயின்ஸ் மியூசியத்துல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சேம் டைம் கத்துக்கிட்டாங்க நிறையா. Soing. ஒரு தலை மட்டும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு.
வாவ் 3 2 1 go. இதை வந்து அழுத்துறே இப்போ வரும்போது 3 2 1 go. பாருங்க அது இது நல்லா வார்ம் பண்ணி அப்படியே அந்த பலூன் வச்சுட்டு பேக்கு. ஹாட் ஏர் பலூன். இப்படி தான் அந்த ஏர் பலூனில் இது பண்ணுவாங்க போலமா. ஹாய்ங்க, இப்போ நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். அதை வந்து தெரியுதா இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரிங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாவும் என்கரேஜிங்காவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சயின்ஸ் மியூசியம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யுஏஇல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க யாராவது சயின்ஸ் மியூசியம் போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.